வணக்கம். செல்வகுமாரின் கடந்த 24 மணி நேர மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களில் எவ்வளவு மழை பொழிந்திருக்கிறது? 2025 மே 18 காலை 6 மணி முதல் 2025 மே 19 காலை 6 மணி வரை 24 மணி நேர மழை பொழிவு. மாவட்ட வாரியாக பார்ப்போம். முதல்ல அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை 104 மில்லிமீட்டர், திருமானூர் பிடபிள்யூடி 102 மில்லிமீட்டர், குருவாடி 86 மில்லிமீட்டர், ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகம் 77 மில்லிமீட்டர், செந்துறை பிடபிள்யூடி 45 மில்லிமீட்டர், அரியலூர் தாலுகா அலுவலகம் 27 மில்லிமீட்டர், மேலும் ஆண்டிமடம் 21 மில்லிமீட்டர், டி பலூர் பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் 10 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 69.6 மில்லிமீட்டர், மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் 49.2 மில்லிமீட்டர், திருக்கழுக்குன்றம் தாலுகா அலுவலகம் 37 மில்லிமீட்டர், திருப்போரூர் 18 மில்லிமீட்டர், செய்யூர் 18 மில்லிமீட்டர், தாம்பரம் 6 மில்லிமீட்டர் தான், கேளம்பாக்கம் 2 மில்லிமீட்டர். அதற்கப்புறம் மழை பொழிந்து கொண்டிருக்கு. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்னையில் புழல் ஜோன் 3 375.6 மில்லிமீட்டர் 37.5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருப்பதாக பதிவாகியிருக்கு. அடுத்தபடியாக ஈஞ்சம்பாக்கம் 57.3 மில்லிமீட்டர், மேலும் கண்ணகி நகர் 43 மில்லிமீட்டர், ஒக்கியம் துறைப்பாக்கம் 37 மில்லிமீட்டர், மேலும் மாடவாக்கம் 32 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணை 26 மில்லிமீட்டர், மேலும் விம்கோ நகர் 23 மில்லிமீட்டர், நீலாங்கரை 22 மில்லிமீட்டர், மாடவாக்கம் 20 மில்லிமீட்டர், எண்ணூர் 19 மில்லிமீட்டர், மணலி நியூ டவுன் 19 மில்லிமீட்டர், மடிப்பாக்கம் 19 மில்லிமீட்டர், சோடிங்கநல்லூர் 19 மில்லிமீட்டர், மேலும் பார்த்தீங்கன்னா அமைந்தகரை 16 மில்லிமீட்டர், நெற்குன்றம் 14 மில்லிமீட்டர், பெருங்குடி 14 மில்லிமீட்டர், அயனாவரம் தாலுகா அலுவலகம் 11 மில்லிமீட்டர், மணலி 10 மில்லிமீட்டர். இது இன்னும் நிறைய பெரிய பட்டியல் இருக்குது. இந்த மாநகரத்தில் பெரிய பட்டியல் இருக்குது. அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தை பார்ப்போம். கோயம்புத்தூர் பீளமேடு விமான நிலையம் 75 மில்லிமீட்டர், டிஎன்ஏயு கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகம் 48 மில்லிமீட்டர், சின்னக்கல்லாறு 42 மில்லிமீட்டர், கோயம்புத்தூர் தெற்கு 36 மில்லிமீட்டர், வால்பாறை பிஏபி 31 மில்லிமீட்டர், வால்பாறை தாலுகா அலுவலகம் 29 மில்லிமீட்டர், தொண்டாமுத்தூர் பிடிஓ ஆபீஸ் 16 மில்லிமீட்டர், சோலையாறு 16 மில்லிமீட்டர், போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் 12 மில்லிமீட்டர், சிங்கோனா 12 மில்லிமீட்டர், மேலும் சூலூர், அன்னூர், மேட்டுப்பாளையம், பெரியநாயக்கம்பாளையத்திலும் மழை பொழிந்திருக்கு. கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் 117 மில்லிமீட்டர், லால்பேட்டை 107 மில்லிமீட்டர், வேப்பூர் 107 மில்லிமீட்டர், மேலும் காட்டுமயிலூர் 90 மில்லிமீட்டர், ஸ்ரீமுஷ்ணம் 89 மில்லிமீட்டர், மீமாத்தூர் 88 மில்லிமீட்டர், சிதம்பரம் 86 மில்லிமீட்டர், மேலும் வானமாதேவி 84 மில்லிமீட்டர், விருதாச்சலம் 76 மில்லிமீட்டர், மேலும் காட்டுமன்னார் கோவில் 76 மில்லிமீட்டர், புவனகிரி 59 மில்லிமீட்டர், மேலும் குப்பநத்தம் 58 மில்லிமீட்டர், மேலும் பெலந்துறை 57 மில்லிமீட்டர், பரங்கிப்பேட்டை 55 மில்லிமீட்டர், சேத்தியார் தோப்பு 54, லாக்கூர் 57, கலெக்டரேட் கடலூர் 44, தொழுதூர் 43, மேலும் இந்தியன் ஐஎம்டி கடலூர் 40, மேலும் பன்ருட்டி 36, மேலும் குள்ளஞ்சாவடி 30, குறிஞ்சிப்பாடி 27, வடக்குத்து 27, எஸ்ஆர்சி குடிதாங்கி 25, கொத்தவாச்சேரி 24, மேலும் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் 62, பாப்பிரெட்டிப்பட்டி 48, அரூர் 39, தருமபுரி 35, மருந்தகல் டிபி 29, ஒகேனக்கல் மற்றும் பாலக்கோடு சுப்பிரமணிய சிவா சுகர் மில், பாலக்கோடு கோஆபரேட்டிவ் சுகர் மில் இங்கேயும் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் 31, நத்தம் 17, திண்டுக்கல் 10, கொடைக்கானல் 10, மேலும் கொடைக்கானல் புகையிலை ஆய்வு நிறுவனம் வேடசந்தூர் புகையிலை ஆய்வு நிறுவனம் மற்றும் வேடசந்தூர்லையும் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் 48 மில்லிமீட்டர், அம்மாப்பேட்டை 45, வரட்டுப்பள்ளம் 40, பெருந்துறை 35, பவானி 25, ஈரோடு 24, மேலும் குண்டேரிப்பள்ளம்
சரி, கவுந்தம்பாடி 22, மொடக்குறிச்சி 20, மேலும் குண்டேரிப்பள்ளம் 20, மேலும் கொடிவேரி 18, கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் இளந்தைக்குட்டைமேடு, சென்னிமலை மற்றும் தாளவாடி, பவானி சாகர் மற்றும் கொடுமுடியிலையும் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷிவந்தியம் 142 மில்லிமீட்டரும், களையநல்லூர் 126 மில்லிமீட்டர், தியாகதுர்க்கம் 116, மணலூர்பேட்டை 110, சூளங்குறிச்சி 105, மேலும் திருப்பாலப்பந்தல் 94, கீழப்பாடி 94, வீரகனூர் 90, மணிமுத்தாறு அணை, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு மணிமுத்தாறு அணை இருக்குது, பிடபிள்யூடி 88, மேலும் மாதம்பூண்டி 86, அரியலூர் கேம்ப் ஆஃபீஸ், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு அரியலூர் இருக்குது, கேம்ப் ஆஃபீஸில் 80, மேலும் அரியலூர் கேசிஎஸ் மில் 71, மேலும் மூங்கில் துறைப்பட்டி 70, வேங்கூர் 69, எறையூர் 68, உளுந்தூர்பேட்டை 63, சங்கராபுரம் 60, திருக்கோயிலூர் 58, அதேபோல பிள்ளையார் குப்பம் 55, முரப்பாளையம் 52, கோமிக அணை பிடபிள்யூடி 48, கள்ளக்குறிச்சி 45, எல்லாமே மில்லிமீட்டர், கடவூர் 42, சரி ஆமாம் கடவனூர் 42, மற்றும் கச்சிராயபாளையம் 35 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் 10, அதேபோல வாலாஜாபாத் மற்றும் உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மற்றும் குன்றத்தூர், செம்பரம்பாக்கம் இங்கேயும் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஆரல்வாய்மொழி, பேச்சுப்பாறை, குழித்துறையும் மழை பொழிந்திருக்கிறது. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆனைப்பாளையத்தில் 13, தோகமலை 13, மாயனூர் 13, கரூர் பரமத்தி 10, கரூர் 10, மேலும் கிருஷ்ணராயபுரம் 10. பாக்கெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா பஞ்சப்பட்டி, கடவூர், குளித்தலை, அரவக்குறிச்சி, மயிலம்பட்டி இங்கேயும் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழவரப்பள்ளி அணை 90 மில்லிமீட்டர், ஹொசூர் 48, பாம்பார் அணை 42, கிருஷ்ணகிரி தாலுக்கா அலுவலகம் 40, மேலும் பெணுகொண்டபுரம் 36, பரூர் 35, கேஆர்பி அணை 32, ஜம்புகொண்டப்பட்டி 32, மேலும் ஊத்தங்கரை 31, நெடுங்கல் 27, தேன்கனிக்கோட்டை 22, ராயக்கோட்டை 17, மேலும் அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் பிடிஓ ஆபீஸ் சூளகிரி மற்றும் சின்னார் அணை இங்கேயும் மழை பொழிந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் கள்ளந்திரி 45, மதுரை நார்த் 38, தல்லாகுளம் 35, மற்றும் ஏழுமலை 24, புலிப்பட்டி 24, பேரையூர் 22, மேலும் குப்பணம்பட்டி 13, சிட்டம்பட்டி 12, இப்படி என்று நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. மற்றும் மேட்டுப்பட்டி மற்றும் வீரகனூர் மற்றும் திருமங்கலம், இடையப்பட்டி, திருமங்கலத்தோட அதாவது தானியாமங்கலம் விமான நிலையம் மதுரை மற்றும் ஆண்டிப்பட்டி தாலுக்கா அலுவலகம், மேலூர், சாத்தியார் இங்கெல்லாம் மழை பொழிந்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் செம்பனார் கோவில் பிடபிள்யூடி 75 மில்லிமீட்டர், ஆனைக்காரன் சத்திரம் கொள்ளிடம் 68 மில்லிமீட்டர், மணல்மேடு 53 மில்லிமீட்டர், மயிலாடுதுறை 45 மில்லிமீட்டர், தரங்கம்பாடி 10 மில்லிமீட்டர், மேலும் சீர்காழியிலும் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் 63 மில்லிமீட்டர், மேலும் திருக்குவளை 60 மில்லிமீட்டர், கோடியக்கரை 52 மில்லிமீட்டர், தலைஞாயிறு 33 மில்லிமீட்டர், வேளாங்கண்ணி 19 மில்லிமீட்டர், திருப்பூண்டி 19 மில்லிமீட்டர். நாகப்பட்டினத்தில் குறைவான மழை பொழிந்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் 120 மில்லிமீட்டர், நாமக்கல் 118 மில்லிமீட்டர், புதுச்சத்திரம் 82 மில்லிமீட்டர், எருமைப்பட்டி 60, சேந்தமங்கலம் 51, நாமக்கல் கலெக்டரேட் 39, பிடபிள்யூடி குமாரபாளையம் 34, மோகனூர் 29, மங்களாபுரம் 18, திருச்செங்கோடு 10, மேலும் பரமத்தி வேலூர் 7 மில்லிமீட்டர் எல்லாமே. அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் 78, பெரம்பலூர் 66, வேப்பந்தட்டை 57, தழுதலை 46, மேலும் புது வேட்டாக்குடி 33, செட்டிக்குளம் 28, கிருஷ்ணாபுரம் 28, லப்பை குடிக்காடு 27, அகரம் சீகூர் 22, வி களத்தூர் 19, எறையூர் 18. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா
புதுக்கோட்டை மாவட்டம் ஆய்குடி 32, மேலும் அன்னவாசல் 25, கரம்பக்குடி 24, மலையனூர் 19, அரிமளம் 18, இலுப்பூர் 17, கந்தர்வக்கோட்டை 13, குடுமியான்மலை 12, ஆலங்குடி 12, மற்றும் ஆதனக்கோட்டை 11, மணமேல்குடி 11, மேலும் பார்த்தீங்கன்னா ஆவுடையார் கோவில் 10, விராலிமலை மற்றும் புதுக்கோட்டை, பெருங்கலூர், திருமயம், கீரனூர், பொன்னமராவதி, அறந்தாங்கி, நகுடி மற்றும் காரையூர் மற்றும் உடையார்பட்டி இங்கெல்லாம் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் 113 மில்லிமீட்டர், தங்கச்சி மடம் 74 மில்லிமீட்டர், மண்டபம் 73 மில்லிமீட்டர், பாம்பன் 64 மில்லிமீட்டர், திருவாடானை 30 மில்லிமீட்டர், தொண்டி மற்றும் ஆர்எஸ் மங்கலத்திலையும் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டம் மணலி 25 மில்லிமீட்டர், பணப்பாக்கம் 20 மில்லிமீட்டர், காவேரிப்பாக்கம் 15 மில்லிமீட்டர், கலவை பீடபிள்யூடி 14 மில்லிமீட்டர், சோளிங்கர் 11 மில்லிமீட்டர் மற்றும் வாலாஜா, அம்மூர், ராணிப்பேட்டை, ஆற்காடு, அரக்கோணம் போன்றவையெல்லாம் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் மேட்டூர் 101 மில்லிமீட்டர், ஆனைமடு அணை 58 மில்லிமீட்டர், தம்மம்பட்டி 55 மில்லிமீட்டர், ஆத்தூர் 46 மில்லிமீட்டர், கரியக்கோயில் அணை 40 மில்லிமீட்டர், சேலம் 40 மில்லிமீட்டர், எடப்பாடி 31 மில்லிமீட்டர், ஏற்காடு 30 மில்லிமீட்டர், வீரகனூர் 29 மில்லிமீட்டர், கங்கவள்ளி 29, தாளவாடி மன்னிக்கவும் தலைவாசல் 27 மில்லிமீட்டர், டேனிஷ்பேட்டை 23, டிஎன்ஏயு சிஆர்ஐ ஏத்தாப்பூர் 20, ஓமலூர் 18, மேலும் வாழப்பாடி 17, மேலும் சங்கரி துர்க்கிலை மழைப்பொழிவு. அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 43, திருப்பத்தூர் 21, மேலும் சிங்கம்புணரி ஏஇ ஆபீஸ் 17, மேலும் சிவகங்கை 15, பிடபிள்யூ பங்களா காளையார் கோவில் 14, மேலும் திருபுவனம் 12, மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடனாநதி செக்ஷன் 17, ராமாநதி செக்ஷன் 15, அடவிநாயனார் கோயில் மற்றும் செங்கோட்டை, குண்டார் அணை, கருப்பாநதி அணையிலும் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு 117 மில்லிமீட்டர், திருவையாறில் லோயர் அணைக்கட்டு 111 மில்லிமீட்டர், அதிராமப்பட்டினம் 85 மில்லிமீட்டர், ஒரத்தநாடு 78 மில்லிமீட்டர், பாபநாசம் 77 மில்லிமீட்டர், பட்டுக்கோட்டை 74 மில்லிமீட்டர், நெய்வாசல் தென்பாதி 72 மில்லிமீட்டர், மேலும் திருக்காட்டுப்பள்ளி 54, மதுக்கூர் 51, கும்பகோணம் 50, மேலும் தஞ்சாவூர் 48, ஐயம்பேட்டை 46, திருவிடைமருதூர் 34, மஞ்சளாறு 32, மேலும் குறுங்குளம் 30, வெட்டிக்காடு 29, கிராண்ட் அணைக்கட்டு 26, வல்லம் 21, பாடலூர் 20, பேராவூரணி 17, ஈச்சன் விடுதி 12 மற்றும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொடநாடு 39, உதகை 26, குந்தாபிரிச்சி 15, பார்வுட் 15, ஹரிசன் மலையாளம் லிமிடெட் 15, மேலும் கிண்ணக்கோரை 13, பில்லிமலை எஸ்டேட் 10, மேலும் பல இடங்களில் பெரிய அளவில் பட்டியல் இருக்குது. நீலகிரியில் தேனி மாவட்டம் வீரபாண்டி 11, மேலும் போடிநாயக்கனூர், மேலும் மஞ்சளாறு, சோத்துப்பாறை, பெரியகுளம், வைகை இங்கும் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புள்ளம்பாடி 116 மில்லிமீட்டர், மேலும் களக்குடி 107 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் 97 மில்லிமீட்டர், பொன்மலை கோல்ட் ராக் 77 மில்லிமீட்டர், நந்தியார்கட் 67 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் 66 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி டவுன் 60, கோவில்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தெற்கு பயிலக்கூடிய கோவில்பட்டி 52, துறையூர் 52, மேலும் மருங்காபுரி 43, மேலும் தென்பரநாடு 40, சிறுகுடி 40, சமயபுரம் 36, மேலும் நவலூர் குட்டப்பட்டு 31, லால்குடி 30, குப்பம்பட்டி 27, மணப்பாறை 24, தேவிமங்கலம் 20, மேலும் தாத்தையங்கார்பேட்டை 20, முசிறி 15, தூவாக்குடி 14, வாத்தலை அணைக்கட்டு 12, புலிவளம் 8 மற்றும்
பொன்னியார் அணை இங்கெல்லாம் குறைவான மழைப்பொழிவு. அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி 52 மில்லிமீட்டர், வலங்கிமான் 41, மேலும் முத்துப்பேட்டை சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் 26, நீடாமங்கலம் 21, நன்னிலம் தாலுகா ஆபீஸ் 18, குடவாசல் 17, திருவாரூர் தாலுகா அலுவலகம் 11, தூத்துறைப்பூண்டி தாலுகா அலுவலகம் 10, மேலும் பாண்டவயார தலைப்பு 8 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் குறைவான மழைப்பொழிவு. மறுபடியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க திருநெல்வேலி மாவட்டம் களக்குடி 13, பாபநாசம் 11 மற்றும் ஊத்து, சேர்வலாறு, நாலுமூக்கு, மாஞ்சோலை மற்றும் காக்காச்சி, மணிமுத்தாரம் மழைப்பொழிவு. அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் 46, வடபுதுப்பட்டு 38, கோதண்டப்பட்டி 30, வாணியம்பாடி 21, நாட்ராம்பள்ளி 17, திருப்பத்தூர் 11, ஆலங்காயம் மழை இருந்தது. திருப்பூர் மாவட்டம் அடுத்தது வட்டமலக்கரை ஓட ரிசர்வையர் 7 மில்லிமீட்டர் தான். அது கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோயில், காங்கயம் மற்றும் அவினாசி, திருப்பூர் சவுத்து, ஊத்துக்குளி மற்றும் பல்லடம், தாராபுரம், மூலனூர், திருப்பூர் நார்த்து, திருப்பூர் கலெக்டர் ஆபீஸ் இங்கெல்லாம் மழைப்பொழிவு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் 27, திருத்தணி 6 தான். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு 47, ஆரணி 41, செங்கம் 35, தண்டராம்பட்டு 34, இதெல்லாம் மழைப்பொழிவு. நிறைய இடங்கள் மழைத்திருக்கு. வேலூரில் பார்த்தீங்கன்னா அம்முண்டி 13 மில்லிமீட்டர், விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் 70 மில்லிமீட்டர் வரை மழை பொழிந்திருக்கிறது. அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. விழுப்புரம், விருதுநகர் மற்றும் வேலூர் மாவட்டம் முழுமையான மழைப்பொழிவை அறிவிக்க முடியுமே வருந்துகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அப்டேட் சொல்ல நன்றி.